ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? விஷ் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர்ங்க. இந்த இயர்ல இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால தான் லேட்டா விஷ் பண்றேன். இந்த லாக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மல்டி பர்ப்பஸ் பொடி தான். இது நீங்க பொரியலுக்கு, வத்த குழம்புக்கு, இட்லி பொடியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன்ல 1/2 கப் உளுந்து எடுத்திருக்கிறேன். அந்த உளுந்த நல்லா கோல்டன் ப்ரவுனா வறுத்துட்டு, சிம்ல வச்சு வறுத்துக்குங்க. ஒரு பிளேட்ல எடுத்து ஆற வச்சுக்குங்க. அதே 1/2 கப் கடலை பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமா வறுத்து அதே பிளேட்ல ஆட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அதே கப்ல 1/2 கப் எள்ளு எடுத்திருக்கிறேன். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தா நீங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சிம்ல வச்சு நல்லா சாட்டே பண்ணீங்கன்னா, பட்டு பட்டுன்னு பொரியும்போது எடுத்துருங்க. இல்லனா கரிஞ்சிரும். இப்போ காரத்துக்கு தேவையான வரமிளகா. நான் வந்து ஒரு 6லேருந்து 7 எடுத்திருக்கிறேன். நீங்க எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சிம்ல சாட்டே பண்ணிட்டு எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ ட்ரையான ஒரு மிக்ஸில ஃபர்ஸ்ட்டு வரமிளகா போட்டு, அதுக்கப்புறம் பொடியெல்லாம் இந்த பருப்பெல்லாம் போட்டுட்டு, பெருங்காயத்தூள், உப்பு, கல் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, சூப்பரான ஒரு பருப்பு பொடி ரெடிங்க. நீங்க இது இட்லி பொடியா மட்டும் யூஸ் பண்ண போறீங்கன்னா, இதில கண்டிப்பா நீங்க புளி போட்டா மட்டும் தான் நல்லாயிருக்கும். ஒரு ஒரு சின்ன மீடியம் சைஸ் நெல்லிக்காய் சைஸ்க்கு ஒரு புளி ஆட் பண்ணிட்டு, அதையும் வறுத்துட்டு நீங்க பொடி பண்ணி வச்சுக்கங்க. சூப்பரா இருக்கும் இட்லி பொடிக்கு. நான் இது பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்றதுனால, நான் இதில வந்து புளி ஆட் பண்ணல. இப்போ அதே பேன்ல வர மல்லி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. அதையும் கோல்டன் ப்ரவுனா சாட்டே பண்ணிட்டு, ஒரு ட்ரையான மிக்ஸில போட்டு, கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிட்டு, பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா, 2 மந்த் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷான மல்லி பொடிங்க. வீட்லயே அரைச்ச மல்லி பொடி. கண்டிப்பா இத ஏர் டைட் பண்ணி, தண்ணி படாம பார்த்துக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் தாங்க ரொம்ப அவசியம். நம்மளுக்கு நெறைய வெளிய போயிட்டு வந்த டேன் ஆயிருக்கும். இல்ல பிளாக் ஸ்பாட்ஸு, பொறி பொறியா ஃபேஸ்ல இருக்கிறது, அதெல்லாம் கிளென்சிங் பண்ணணும்னா, இந்த ட்ரிங்க்க வீக்லி ட்வைஸ் குடிங்க. கண்டிப்பா விசிபிளா பார்ப்பீங்க டிஃப்ரென்ஸ. அதுக்கு பெரிய நெல்லிக்காய், இஞ்சி, சீரகம், ஒரு சின்ன பிஞ்ச்சு உப்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சு வீக்லி ட்வைஸ் நீங்க குடிங்க. கண்டிப்பா ரிசல்ட் பார்ப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்தியும் கூட. இப்போ நம்ம பருப்பு பொடி பண்ணோம் இல்லைங்களா? அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணிடலாம் வாங்க. நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண கையோட இந்த இடத்த கிளீன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த டேபிள் டாப் கிளீன் ஆயிடுங்க. அது ஒரு ஹேபிட் எப்பவுமே வச்சுக்கங்க நீங்க. கையோட கிளீன் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி, கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் ஆட் பண்ணிட்டு பொரிஞ்ச உடனே பூண்டு தட்டி வச்சிருக்கிறோம். அத ஆட் பண்ணிக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அத கட் பண்ணி வச்சிருக்கிறோம். அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இது 2ம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆன உடனே, நம்ம நறுக்கி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா பீன்ஸு. நீங்க வந்து இது நம்ம பருப்பு பொடி, புளி போடாதனால கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அந்த பீன்ஸ் ஆட் பண்ணிட்டு, கருவேப்பில ஆட் பண்ணிட்டு, ஒரு 1/2 கப் தண்ணி, வேகுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கங்க. நல்லா பாயில் ஆயி எண்ணெய் திரிஞ்சு வந்த உடனே, நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த பொடியிலருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ங்க, இல்ல 3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதில உளுந்து, எள்ளுலாம் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட தான் அது. அது நெறைய ஆட் பண்ணாலும் ஒண்ணும் திகட்டுற மாரி இருக்காது. கொஞ்சம் மல்லித்தூள், கொஞ்சம் தேவைக்கான உப்பு ஆட் பண்ணிட்டு, நல்லா சாட்டே பண்ணிட்டு, எண்ணெய் திரிஞ்ச வரைக்கும் சாட்டே பண்ணிடுங்க. இப்ப நல்லா வதங்கிடுச்சா, இப்போ தேங்காய் ஆட் பண்ண போறேன். நான் கொஞ்சம் அதிகமா ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க தேங்கா. நல்லா தேங்காய் போட்டோனே கேஸ் ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. பார்த்தீங்களா? பருப்பு பொடி போட்ட சூப்பரான ஒரு பொரியல். இது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டா இருந்தாலும் ரொம்ப நல்லாருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த பருப்பு பொடிய வச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு லஞ்ச் நம்ம சமைக்க. என்னைக்காவது எமர்ஜென்சியா நம்ம சீக்கிரமா சமைக்கணும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டணும்னா, இந்த பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு ஒரு பேன்ல வடகம் இருந்தா ஆட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா கடுகு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், பூண்டு தட்டி போட்டு, கருவேப்பில போட்டு, நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆன உடனே நிலக்கடலை, நான் பச்சை நிலக்கடலை போட்டிருக்கிறேன். வறுத்த நிலக்கடலை இருந்தாலும் தோல் நீக்கிட்டு ஆட் பண்ணிக்கங்க. இது நல்லா வதங்கின உடனே மொளகா ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் காரம் கம்மியா ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 மொளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். இப்போ இந்த பொடி ஆட் பண்ணிக்கங்க. பொடி ஆட் பண்ணிட்டு, இது நல்லா எண்ணெயில ரோஸ்ட் ஆனோனே பொங்கி வருங்க. அந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடுங்க. இல்லன்னா கருகிடும். இப்போ இது ஒரு சுடு சாதத்தில நான் வந்து 2 ட்ராப் எலும்பிச்சை சாறு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா சூடா இருக்கிற சாதம் கிளறி வச்சிருக்கிறேன். இதில நம்ம அந்த வதக்கி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட் ஆட் பண்ணினீங்கன்னா, சூப்பரான ஒரு பருப்பு சாதம் ரெடிங்க. இது நீங்க எலுமிச்சை பழம் இல்லாமலும் நீங்க இத செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். நல்லாருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.